அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது அந்த திருமண தடை தாங்க மறுபடியும் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஏற்கனவே திருமண தடைக்கு ஒரு பரிகார முறையை நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதுக்காகத்தான் மீண்டும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருமணம் ஆகாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பொண்ணோட பசங்களுக்கு தான் இன்றைக்கி நிறைய ஆகாமல் இருக்குது. அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விநாயகர் கோயில் போயிட்டு விநாயகருக்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு, இந்த பையனுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு 7 தேங்காய் கோயிலை சுற்றி 7 தேங்காய் உடைக்கணும். தலையை சுற்றி கிடையாதுங்க, கோயிலை சுற்றி 7 தேங்காய் அடித்து உடைக்கணும். ஈடு தேங்காய் அது ஒன்று செய்யுங்கன்னு சொன்னேன். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு, குலதெய்வம் கோயில் மெயினாக குலதெய்வம் கோயிலில் 7 ஜாக்கெட் பிட்டு, கருப்பு வெள்ளை இல்லாமல் 7 ஜாக்கெட் பிட்டு, அப்புறம் மஞ்சள் தாலி, மஞ்சள் கிழங்கு, தாலி கயிறு, குங்குமம், மஞ்சள் இருக்க மாதிரி ஒரு பாக்கெட் இருக்குது, 10 ரூபா பாக்கெட் இருக்குது. அது ஒன்று வச்சு வெத்தலை வாக்கு, அதில் ஒரு 10 ரூபா காசு வச்சு நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு, சாமி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு, சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதே வார வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுங்கன்னு சொன்னேன். தேங்காய் உடைக்கிறது திங்கக்கிழமை அன்னைக்கு, இது அதே வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த ஜாக்கெட் பிட்டை கொடுங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா, 3 திருமணத்துக்கு போகணுங்க. நீங்கள் 3 கல்யாணத்துக்கு போயிட்டு மணமேடை ஏறி தாலி முடிச்சு போடுறத பார்க்கணும். யாராக இருந்தாலும் சரிங்க, 3 கல்யாணம் போய் மணமேடை ஏறி தாலி கட்டுற நிகழ்வில் ஒன்று பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஈர்ப்பு வைப்ரேஷன், அந்த தாலி கட்டக்கூடிய அமைப்பு நமக்கு வரும். அதாவது ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கட்டுவான், அடுத்தவங்க கட்டுவான், அப்படியே கண்டினியூவாக அந்த ஈர்ப்புத்தன்மை போகிற மாதிரி நீங்கள் மணமேடை ஏறி தாலி கட்டுற நிகழ்வு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் ஆகும். இந்த 3 பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தால் கூட சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடுவீங்க. இதுதான் திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு பரிகார முறை. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஒரு எண்ணங்கள் இருந்தால் கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெயில் அனுப்பி நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.